Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரஞ்சிதோட பர்த்டே. ஆஃப்டர் 4-5 இயர்ஸ்க்கு அப்புறமா அவரோட பர்த்டே வந்து சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சென்னையில் செலிப்ரேட் பண்ணுறேன். பிகாஸ் லாஸ்ட் இயர் பெங்களூரில் இருந்தேன், அதுக்கு முந்தின இயர் வந்து கோவாவில் இருந்தேன். ஸோ இந்த வாட்டி தான் வந்து நம்ம ஊரில் இருக்கேன். ரொம்பவே ஹாப்பி. என்னோட பர்த்டே வந்து நேற்றே முடிஞ்சு போச்சு. ஸோ நேற்று நாங்கள் ஒன்றும் பண்ணல, பெருசாக படத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டோம். பிகாஸ் எங்களுக்கு நெக்ஸ்ட் டேயில் வந்து பர்த்டே வரதால் பெருசாக பிளான் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன டேட் மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து கிளம்பியிருக்கோம். இன்றைக்கி வந்து அண்ணா நகரில் இருக்க ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம். என்ன ரெஸ்டாரண்ட்ன்றதை நான் இப்போ சொல்ல மாட்டேன், என் கூட ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரியும். நான் ஆல்ரெடி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு டூ டைம்ஸ் கிட்ட போயிருக்கேன். நல்லாவே இருக்குமே அங்கே ஃபுட்டு. ஆக்சுவலாக என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா வந்து ஃபர்ஸ்ட் ரஞ்சித்தை வந்து நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் போன ஸ்பாட் அதுதான். ஸோ அப்போ வந்து வி டோன்ட் நோ ஈச் அதர். அவ்வளோவா வந்து எங்கள் ரெண்டு பேரை பற்றி எங்கள் ரெண்டு பேருக்கு அவ்வளோ தெரியாது. பட் வந்து அந்த மெமரிஸ் எல்லாமே வந்து இன்னமும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு போய் அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகலெக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஹோப் யூ வில் லைக் இட். கைஸ், செம்ம டிராஃபிக்கு. டைம் வந்து இங்கே 7:30 ஆகிடுச்சு. சென்னையும் வர வர பெங்களூர் மாதிரி ஆகிட்டுருக்கு. பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. விஹானாவை வேறு வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம். மேடம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள்லாம் யோசிப்பீங்க குழந்தைய விட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோன்ட்டு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் வெளியே போகிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. குழந்தைய பார்த்துக்கும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போன மாதிரி தான். கைஸ், மொக்கை வாங்கிட்டேன். அது வந்து ரெஸ்டாரண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் கூகுளில் பார்த்தா இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காரை வேறு பார்க் பண்ணிட்டோம். எந்த ரெஸ்டாரண்ட் போகிறதுன்னு தெரியல. சரி இருங்க, ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன். கைஸ், கடைசியாக வந்து ஆன் த ரூஃப் டாப் தானே, ஆன் த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கேயும் வந்து ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். இப்போ வேறு வழி இல்லை, அதனால மறுபடியும் அங்கேயே போகிறோம். பட் அதுவுமே நல்லாயிருக்கும். ஆம்பியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது வந்து எதுவுமே வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியல, போஸ்ட்டும் எதுவும் போட முடியல. பட் இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் சுற்றி காமிக்கிறோம் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத. ரொம்பவே நல்லாயிருக்கும். கப்பலாக போனீங்கன்னா வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் ஃபுட்டுமே வந்து அங்கே சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் சாப்பிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். என்ன பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொதப்புது. கடைசியில் எங்களுக்கு இப்போ பேசாமல் ரெட்டில்ஸில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கலான்னு தோணுது. இவ்வளோ டிராஃபிக் இவ்வளோ நேரம் கழிச்சு ஹோட்டலும் வந்து மூடிட்டு சரியான மூட் அவுட் ஆகுது. பட் என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம். போனதும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ப்ரைஸ் எல்லாமே வந்து ரீசனபிளாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ரெஸ்டாரண்ட்ஸ் இன் அண்ணா நகர். இங்கே வந்து இந்த ஆம்பியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து காஸ்ட் ரீசனபிளாகவே இருக்கும். அண்ட் வந்து நீங்கள் வீக்கெண்டில் வரீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருக்கோங்க இங்கே வந்து சீட்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரஷ் ஆகிடும். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து, பிகாஸ் நாங்கள் 2 பேருன்றதால வந்து 2 பேருக்கு அவைலபிள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம்.
பிகாஸ் அங்கேயுமே வந்து பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் வரும்போது தான் பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேஷன் வந்து அங்கே போய் பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டேபிள் புக் பண்ணிடலாம். பட் வந்து முன்னாடியே ப்ரியராக பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக போய் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நடக்காது. அதுவும் வீக்கெண்டில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கப்புறம் நான் எனக்கு பிடிச்ச எல்லாமே வந்து ஆர்டர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னா சர்வீஸ் வந்து ரொம்பவே குயிக்காக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் போனப்போ அதே மாதிரி தான் இருந்தது. இந்த வாட்டியும் வந்து அதே மாதிரி ரொம்ப குயிக்காகவே வந்து ஃபுட் சர்வ் பண்ணிட்டாங்க. செம்மையாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. சூப் டேஸ்ட் பண்ணிட்டேன், கார்லிக் சிக்கன் டேஸ்ட் பண்ணிட்டேன், அண்ட் கிரில் சிக்கனும் டேஸ்ட் பண்ணிட்டேன். மூணுமே செம்மையாக இருக்குது. இன்னும் பிரியாணி டேஸ்ட் பண்ணல. டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி உடனே டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னல. ஸோ ஆர்டர் பண்ண உடனே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. சீக்கிரமாகவே சாப்பிடுவோம். ப்ரைஸ் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணேன். பிரியாணியும் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் எவ்வளோ ஆர்டர் பண்ணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் தான் ஆச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணணும். கேஸ் ஃபுட்டு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். கப்பலாகவும் வரலாம், ஃபேமிலியாகவும் வரலாம். வீக்கெண்ட் வந்து ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். பட் வீக் டேஸில் வந்து சுமாரான கூட்டமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.